என்றென்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் மெய்யாகவே கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நான் நன்றி என்று சொல்லுகிறேன். உம்மை நான் எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மை நான் நேசிக்கிறேன். உம்முடைய மகனையே கொடுத்து என் மீது நீர் வைத்த அன்பை வெளிப்படுத்திய பரமபிதாவே, I love you too. நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மில் அன்பாக இருக்கிறேன். இந்த சத்திய வசனங்களை எங்களுக்கு கற்றுத்தந்து தேவனை எங்களுக்குள் வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, உமக்கு கோடான கோடான ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதுதான் அப்போ உங்களோட வாழ்க்கை, இதுதான் உங்களோட ரியல். சத்தியம் என்ன? தட்ஸ் ரியல். மிச்செல்லாம் பச்சை போய் உலகத்தில் கண்ணால் காண்றது வாரது போகிறது எல்லாம் பச்சை போய் நீங்கள் பார்க்குறது வசனத்துக்கூடாக உங்களை பார்ப்பீர்களானால் அந்தளவு மேன்மேலே, அந்தளவு உயர்வில் ஜேசு செய்த கிரியைகளையும் செய்யக்கூடியதாகவும் அதை விட மேலான கிரியைகளையும் செய்யக்கூடியவர்களாய் இப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு பிடிப்பம், இது ஒரு மெடிடேட் பண்ணுவோம். என்னோட இணையுங்கள். நான் கரங்கோத்து இந்த உலகத்தில் கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறார் என்பதை சாதாரண ஜனங்கள் காணும்படிக்கு வெளிப்படுத்திட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அவர் முடிவெடுப்போம். சும்மா சோர்ந்து குந்தி எங்களோட பச்சை சுயநலத்துக்கும் மாமிசத்தில் வர இச்சைகளுக்கும் அதுக்கும் இதுக்குமாக ஆடி வாழ்ந்து இந்த வாழ்க்கையில் வெற்றியும் புரியலாது. அப்படி செய்து சந்தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு எல்லாம் பிழைக்கும். ஆனால் இது நிரந்தரமான நிச்சயமான மற்ற ஜனங்களின் கண்ணீர்களை துடைக்கிற சியோன் உபதியால் எழுதியிருக்கு. சியோன் மலையிலிருந்து புறப்பட்டு வந்த இரட்சகர்கள் என்று உங்களை முன்னே தான் ரிஃபர் பண்ணுது. ஆமென். ஸோ அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அதை நடப்பிப்போம். எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் விட்டு போகும் பொழுது இவ்வளவு பேரை உயிரோடு எழுப்பினார்கள், இவ்வளவு பேருக்கு சுகம் உண்டாயிற்று, இத்தனை பேரை ரட்சிப்புகள் நடத்தினார் என்ற ஹிஸ்ட்ரி எங்களை பற்றி எழுதியிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Right. எங்கள் மத்தியில் புதிதாக வந்திருக்காங்க வெனிஸ் ஃபேமிலி. ஹாய் சிஸ்டர், praise the Lord. இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். பேச முடியுமா? மைக் ஆன் பண்ணுங்க. praise the Lord. praise the Lord அம்மா, praise the Lord. இணைஞ்சதுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி இந்த முழு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். மதுரையில் இருந்து நான் எங்களோட மெசேஜை பார்த்து ஆமைன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் நான் போய் அவங்களோட மெசேஜை பார்த்தேன். நல்லா இருக்குது, நல்ல நேர்த்தியாக சத்தியத்தை பேசுகிறீங்க. அது இப்படியான சத்தியங்கள் குறைவு. நீங்கள் பேசுங்க. இவ்வளோ காலமாக எங்களோட சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி இருக்குது? நீங்களே வாங்கம்மா, சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இவ்வளவு நேரமா உங்க மூலமா வெளிப்பட்ட ஜீவ வாசனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். இன்னைக்கு சத்தியமா பேசுகிற ஆட்கள் ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்க சொன்னீங்க துப்புரவா கலப்படம் இல்லாம பேசணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு மிக்ஸ் பண்றாங்க. கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் கடினப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, கடினப்படுத்தி கிறிஸ்தவத்தை மதம்ங்கிற சாயலை போத்தி ரொம்ப மோசமா கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. ஆனா கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இது தேவ கிருபை சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம சத்தியத்தின் பிரகாரமாய் அறிந்து கொண்ட நாள் முதல் நமக்குள் அது வேலை செய்வதா இருக்கிறது அப்படின்னு கொலோசையர் 1வது அதிகாரம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகருடைய கண்களை திறக்கும்படியாய் கர்த்தர் உங்களை எழுப்பி இருக்கிறார். அநேகருடைய மனக்கண்கள் பிரகாசிக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாசமா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் உங்க செய்திய கேட்கும் போதெல்லாம் ஒரு அடுத்த கட்ட மகிமைக்குள்ள கர்த்தர் என்னை எடுத்து செல்கிறத நான் பார்க்கிறேன். உயிரடைய வைக்கிற வார்த்தைகள். சோர்ந்து போய் ஒருத்தன் கிடந்தா கூட, இந்த சூழ்நிலையின் நிமித்தம் வியாதிப்பட்டு வருத்தப்பட்டு அவன் இருந்தா கூட, இல்ல நீ வியாதியஸ்தன் அல்ல, கர்த்தர் உனக்காக எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு, நீ பரிசுத்தவன், நீ மீட்கப்பட்டவன், மீட்பு நித்திய ஜீவன் உனக்குள்ளதான் இருக்கு, பயப்படாதுன்னு சொல்லி நீங்க அநேகர உயிரினுடைய வைத்து கொண்டு இருக்கிறீங்க. எப்பொழுதெல்லாம் உங்க செய்தியை நான் கேட்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய கண்களை கர்த்தர் திறந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அதே போல ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்க மூலமா வெளிப்பட்டது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி. நீங்க எழுதுகிற
வாசிக்கிறேன். அது என்ன ரொம்ப சந்தோஷப்பட வைக்குது. ஆவியில ஒரு புது உற்சாகத்தை அது கொடுக்குது, அது சந்தோஷத்தை கொடுக்குது. அது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்கிறார்களோ அந்த அறிக்கையின்படியே அவர்களுடைய வாழ்க்கை அமையும். இந்த நாளுக்கு தேவையான சத்தியம், இந்த காலகட்டத்துக்கு தேவையான சத்தியம் இதுதான். ஏன்னா பயமுறுத்துகிற சத்தியங்கள் கேட்டு அநேக நாட்கள் கண்ணீர் வடிச்சு அழுது கொண்டிருந்த காலகட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு, இன்னும் இதே போல பிரசங்கங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை மாறவே மாறாது, இப்படியேதான் போய்கொண்டே இருக்கும். ஆனா இயேசு எதற்காக வந்தார், என்ன செய்து முடித்தாரு? அவர் செய்து முடித்ததுனால இன்னைக்கு நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது, நாம் எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நமக்கு என்ன உரிமைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவா நீங்க சொல்லி கொடுக்குறீங்க பாஸ்டர். உங்களோட இணைக்கப்பட்டதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த வார்த்தை பரவி போகிற ஆறை போல தேசங்களுக்குள்ள பாய்ந்து செல்வதாக அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால நாங்க அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கடற்கரையின் திரளத்தனை ஜனம் உங்கள் பக்கமாய் அப்படியே கர்த்தர் திரும்புவாராக. ஏசாயா 60வது அதிகாரத்துல அந்த 1ஆம் வசனத்துல இருந்து 22வது வசனம் வரை அப்படியே உங்க வாழ்க்கையில அப்படியே நிறைவேறணும். நான் அதுல ஒரு வசனத்தை வாசித்தேன். தங்கள் பல்லகனி துவாரங்களுக்குள் வந்து அடைகிற புறாக்களை போல. இன்னைக்கு நிம்மதி இல்லாம நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க, கண்ணீர்ல கவலையில வருத்தத்துல ஓடிக்கிட்டு எங்க நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு தேடி அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய அடைக்கலத்துக்குள்ள வந்து சேர்வார்கள். உங்க பக்கத்துல யாரெல்லாம் வந்து சேர்வார்களோ அவர்களுக்குள்ள ஜீவன் பிரவேசிக்கும். நிச்சயமா உங்ககிட்ட இருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களையும் அது அப்படியே வந்து அடையும். அநேகர் உங்க பக்கமாய் திரும்புவார்கள். நிச்சயமா இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு கர்த்தர் ஜீவனுள்ள சாட்சிகளை உங்களுக்கு இன்னும் அநேகம் சாட்சிகளை கர்த்தர் உங்களுக்கு எழுப்பி கொடுப்பாரு. அநேகர் உங்க பக்கமா திரும்பணும் அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். கர்த்தர் இந்த நாள்ல எனக்கு ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்ல சொன்னாரு. ஏசாயா 60வது அதிகாரம் தான். நீங்க சொன்ன உடனே கர்த்தர் சொன்னாரு ஏசாயா 60வது அதிகாரம் அப்படின்ட்டு. அதுல 21வது வசனம், உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள். உங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்கப்படுறாங்களோ அவங்க வந்து நீதிமான்கள். இன்னைக்கு மெய்யாகவே நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமான்களாய் ஆக்கப்பட்டு இருக்கோம். அப்ப உங்களுடைய ஜனங்கள் நீதிமான்கள், என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கிற குடிகள், கர்த்தர் மகிமைப்படும்படி கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நல்ல கிருபையினாலே வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அப்ப கிருபையினாலே பரிபூர்ணம் தான். இந்த நேரத்துல கிருபையினால் உண்டான சகல பரிபூர்ணங்களும் உங்களை நிரப்புவதாக அப்படின்னு இயேசுவின் நாமத்தினால நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க பிள்ளைகளின் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறை நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களோட இணைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேர்களும் நீதிமான்கள், பூமியை சுதந்திரிக்கிறவர்கள், கர்த்தர் மகிமைப்படும்படி அவர்கள் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்லி உங்களை மனதார நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த கட்ட மகிமைக்கு எனக்கு இந்த யோவான் 1வது அதிகாரத்துல அந்த சொன்னது இன்னைக்கு எனக்கு புதிய எல்லாமே புதிய காரியம் தான் பாஸ்டர். அதுல நீங்க ரத்தத்தினால் உண்டானவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னது என் மனச ரொம்ப தொட்டுடுச்சு. அப்ப நம்ம வியாதி பட்டு நம்ம பிளட் ரிப்போர்ட்ட பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாயை திறந்து நம்ம வாயால என்ன பேசுறோமோ அதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ஏன்னா நாங்களதான் நம்ம பேசுற வார்த்தையிலதான் ஜீவன் இருக்கு. அப்ப நான் தேவனால் உண்டானவள், நான் மாம்சத்துக்குரியவன், நான் வந்து என்னுடைய ரத்தத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கை முடிவு பண்ணப்படவே முடியாது. ஏன்னா நான் வந்து தேவனால் பிறந்தவள் அப்படின்னு சொல்லும் போது என்கிட்ட இருக்கிற வியாதிகள் எல்லாம் விலகி ஓடிரோனி 100% நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். இந்த நல்ல
அப்படியே கிருபையுள்ள வார்த்தைகளை கர்த்தர் உங்க மூலமா எங்களோடு பேசின அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு மெய்யாகவே கர்த்தர் நிறைய காரியங்களை உங்க மூலமா எனக்கு வெளிப்படுத்தினாரு, நிறைய காரியங்களை சொல்லி தந்திருக்கிறாரு. இன்னும் மேலும் மேலும் இதுல வளர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும், கர்த்தர் இப்படியே எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம், உங்க ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், உங்களோட இணைக்கப்பட்டவர்களை உங்க சபைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க ஆசீர்வதிக்கிறோம். நீங்க மென்மேலும் பலப்படுவீர்கள். நீங்க இந்த வார்த்தைகளை தேசம் முழுவதுக்கும் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யாரும் அசட்டை பண்ணவே முடியாது. இந்த தேசங்கள் முழுவதும் உங்களுடைய வார்த்தை செல்லாத தேசம் ஒரு தேசம் கூட இல்ல அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. அநேக தேசங்களுக்குள்ள இந்த இருள கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படிங்கிற வார்த்தையின்படி வெளிச்சம் தேசங்களுக்குள்ள ஊடுருவதாக, ஜனங்களின் இருதயத்துக்குள்ள அது ஊடுருவதாக. இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயங்கள் தான் இருட்டா இருக்கு. அந்த இருட்டை போக்கணும் அப்படின்னா வார்த்தை வேணும், ஜீவனுள்ள வார்த்தை வேணும். வார்த்தை பிரவேசித்த உடனே ஜீவன் உண்டாயிற்று, அவர்கள் காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள்ங்கிற வார்த்தையின்படி இந்த ஜீவனுள்ள வார்த்தை அப்படியே தேசங்களுக்குள்ள பிரவேசிக்கட்டும். அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலம் செத்து கிடக்கிறவைகள் எல்லாம் உயிரடைவதாக. அன்னைக்கு அந்த எலும்பு பள்ளத்தாக்குள்ள அந்த ஜீவன் இல்லாம உலர்ந்து கிடந்த எலும்புகளுக்குள்ள அந்த வார்த்தை பேசப்பட்ட உடனே, அந்த ஆவி ஊதப்பட்ட உடனே எப்படி அவர்கள் உயிரடைந்தார்களோ, எப்படி அவர்களுக்கு நரம்புகள் உண்டாயிற்று, மாம்சம் உண்டாயிற்று, திசுக்கள் நரம்புகள் எல்லாம் ஒன்றோடு கை கால்கள் எல்லாம் இணைந்ததோ, அதே போல இணைக்கப்படுகிற ஒரு அபிஷேகம் அப்படியே தேசங்களுக்குள்ள அப்படியே பரவட்டும், ஜீவன் உண்டாகட்டும். உங்க வார்த்தையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எழுப்பி காலூன்றி நிற்பார்களாக. அவர்கள் மகா பெரிய சேனையாய் எழுப்பி நிற்பார்கள் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு இந்த நாள்ல ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். உங்க வாயில அருளின வார்த்தைகள் எல்லாம் அநேகருக்கு, அநேக தேசங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும், அது அப்படியே தொடரட்டும். உங்க வாயில இருக்கிற வார்த்தைகள் உங்க பிள்ளைகளுடைய வாயில, உங்க பிள்ளைகளுடைய வாயில அது சந்ததி சந்ததியாய் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். இன்னும் பேசினீங்கன்னா எனக்கு அழுக வந்துடும், அவ்வளவு நல்லா இருக்கு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன வசனம் தான் சிஸ்டர். எங்களோட சபையில் இருக்கிற அத்தனை பேரும் நான் எங்களோட சபையை பார்க்குறது அப்படித்தான். ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவனை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். அப்போ அதுதான் இந்த மைண்ட் செட். பார்க்குற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவாகத்தான் தெரிகிறார்கள். என்ற ஜேசு அதுக்காகத்தான் வந்தார். விசுவாசிக்கிற எல்லோருக்குள்ளும் அவர் வாசம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இதில் வந்திருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்துக்களால் நிரம்பி இருக்கிறீர்கள். கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்தேன். ஆமேன். இந்த தேங்க்யூ சிஸ்டர். நாங்கள் மற்ற காரியங்களும் இருக்கிறது. எங்களோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்துருங்க. நான் மற்ற ப்ரோக்ராமுக்கு போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். உண்மையாக இன்னும் பேசியிருந்தால் அழுதுருப்பேன். ஓகே, பாய். தேங்க்யூ சிஸ்டர். இருங்க, அப்படி இருங்க. ப்ரைஸ் அலோ. தேங்க்யூ. ரைட், மற்ற எல்லோரையும் தேங்க்யூ. உண்மையாக ரொம்ப சந்தோஷமான நாள், நிறைவான நாள். எங்களுடைய அந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாக எங்களோட காலங்கள் மகிமையின் மேல் மகிமை உள்ள காலங்களாக அப்படியே உயர்ந்து கொண்டு போகிறது. தேங்க்யூ. அதுக்கு ஒரு சாட்சி தான் இந்த சாட்சி. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்தியா ப்ரோக்ராமுக்கு போவோம். உங்களோட இணைஞ்சிருக்கிற மற்றாக்கள் செல்லத்துறை வாரீங்களா? டேனியல் செல்லத்துறை. ஹாய் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கிட்ட வந்து சத்தமாக கதைச்சிங்கன்னா நல்ல ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அனுப்பினான் இல்லை? இது நல்லா இருக்கு. கொஞ்சம் கிட்ட வாங்கம்மா. 11, yes please.